சபாபதி பிலீவ் யுவர் செல்ஃப். போயிட்டு வரேன்டி. ஏய் சபா சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு லீவ் போட்டுரு. நாளைக்கா? எதுக்கு? நாளைக்கு எங்க அப்பா அம்மாவோட 28th வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பார்ட்டி வச்சிடலான் இருக்கேன். அது என்னடி 28th anniversary செலிப்ரேஷனு? 60ஆம் கல்யாணம்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. சரி விடு, பணக்கார மாமா லட்சாதிபதி பொண்ணு அப்படிதான் இருப்பீங்க. ஓகே, ஓவரா பேசாத, ஒழுங்கா லீவ் போடு. ஏய் உனக்கு வேணா நீ போயிட்டு வா, என்னது கூப்பிடுற? எங்க அப்பா உன்னையே கூப்பிட்டாருடா. உனக்கு என்னப்பா, நீ கார்பரேட்ல வேலை பார்க்குற, லீவ் அப்ளை பண்ணாமா அப்புறம் வச்சான் இருப்பேன். ஆனால் நான் அப்படியா, மேனேஜர்கிட்ட இல்லாத பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணணும். பார்த்தா கிளாஸ் ஆஃப் பேவர் ஆயிரும். நான் வரல, நீ போயிட்டு வா. ஒரு நாள் எல்ஓபி தானே, என்ன ஒரு 1000 rupees பிடிப்பாங்களா? நீ வா, நான் தரேன். உடனே நீ சம்பாதிக்கிற திமிர காட்டுவியே. இங்க பார், நான் வேலை பார்க்குற கம்பெனில எனக்கு வர சம்பளத்தோட சேர்த்து மரியாதையும் கிடைக்கும். சரி ஓகே, 2000 தரேன் வா. ஏண்டி, நான் இங்க வேலை தான் முக்கியம் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி என்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்க? சரி 3000. இங்க பார், இந்த வருஷத்துல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு எனக்கு போனஸ் நிறைய தரேன்னு சொல்லிருக்காங்க. 6000. இந்த இயர் எண்ட்குள்ள நான் சேல்ஸ் செட் ஆயிருவேன், நீ மேனேஜர் கிட்ட சொல்லிருக்காண்டி. 12000. எப்ப போறோம்? நாளைக்கு ஈவினிங் 4 o'clock. சரி, இப்போ மேனேஜர் கிட்ட என்ன சொல்லுவ? இருக்கவே இருக்குல்ல பாக்கெட் ரீசனு. ஹலோ மேனேஜர் சார், என் பாத்ரூம் வைஃப்ல வலிக்கி விழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் தந்தீங்கன்னா அவங்கள நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுவேன் சார். எப்படி? வெக்கமே இல்லைல்ல உனக்கு? இங்க பாரு, இப்போ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு வித்அவுட் டிடிஎஸ். வரட்டா? கருமம். பேசாம சிஎஸ்கே ஜெர்சி எல்லாம் வச்சு எம்எல்ஏ முன்ன ஆரம்பிச்சிடலாமா? அதைத்தான் யோசிக்காம வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கானுங்க. ஹலோ. டேய் மச்சான், எப்பரா இருக்க? சாரி, நீங்க? டேய் என்ன தெரியலையா, நான் தான் உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் முத்து. டேய் முத்து, எப்படிடா இருக்க? என்ன அதிசயமா கால்லாம் பண்ணியிருக்க? சும்மாதான் மச்சான், உன் ஞாபகம் வந்துச்சு. ஆமா, என் நம்பர் உனக்கு யார் கொடுத்தா? பிரகாஷ் கொடுத்தான்டா. ஓ சரி, அப்புறம் ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கடா. அங்க? நல்லா இருக்காங்கடா. மச்சான், அப்புறம் வைஃப் அடோப்ல தானே வேலை செய்றாங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல மச்சான், நானும் அடோப்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அதான் வைஃப் ரெஃபரல் கிடைச்சதுன்னா அதுக்கு நான் கால் பண்ணேன். ஏண்டா டேய், வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு வாழ்த்து அனுப்புனா அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்காத நாய், திடீர்னு எங்க இருந்தோ என் நம்பரை தேடி பிடிச்சி கால் பண்ணி மச்சான் உன் ஞாபகமா இருந்துச்சா அதான் கால் பண்ணேன்னு வெடிக்கும் போதே நினைச்சேன்டா இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு. அப்படிலாம் இல்ல மச்சி. டேய் 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 டேய், ஏற்கனவே என் பொண்டாட்டி என்னோட அதிகமா சம்பாதிக்கிறேன்ற காண்டில் தான் நான் ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கேன். இதுல 1 hour ரெஃபர் பண்ணி அதையும் அவன் சொல்லி காட்டுருக்கா? டே 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 நிறுத்துறா. உனக்கு அடோப்ல வேலை பார்க்கணும்னா நீ ஒழுங்கா இன்டர்வியூ கிளியர் பண்ணி வேலை பாரு. என்னெல்லாம் அவகிட்ட பேச முடியாது. வேணும்னா லிங்க்டின்ல ப்ரொஃபைல்ல போய் ரத்ன சபாபதியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஏன் ரெஃபரல் வாங்கிக்கோ. டேய்டா, டென்ஷன் பண்றாங்க சார். ஹலோ கைஸ், நம்ம புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோவா ஒரு சூப்பரான பிராங்க் வீடியோ தான் அப்லோட் பண்ண போறோம். அண்ட் டுடேஸ் பிராங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வேலை போயிடுச்சுன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போறேன். அவர் மோஸ்ட்லி ரொம்ப எமோஷனல் ஆகி என்னை கன்சோல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேட்குது, வராருன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏய் என்னாச்சுரி, ஏன் சோகமா இருக்க? எனக்கு ஜாப் போயிடுச்சு. என்ன சொன்ன? எனக்கு வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சா? ப்ராஜெக்ட் இல்லைன்னு ஃபயர் பண்ணிட்டாங்க. பத்தாததுக்கு இப்போ மார்க்கெட் இருக்கிற நிலைமைக்கு வேற எங்கேயும் ஜம்ப் கூட பண்ண முடியாது போல. எஸ் எஸ் எஸ். ஏய், என்னமோ நான் ஹாப்பி நியூஸ் சொன்ன மாதிரி இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு இது ஹாப்பி நியூஸ் தாண்டி. அட பாவி, எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, அது உனக்கு ஹாப்பி நியூஸா? ஏண்டி, மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு எவ்வளோ சீன் போட்டிருப்ப. பத்தாததுக்கு உன் வீட்டு விசேஷத்துக்கோ இல்லை என் வீட்டு விசேஷத்துக்கோ போனா போற வரவெல்லாம் கையால் ஆகாதவன் ஒட்டுண்ணி பொண்டாட்டிதாசன் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பானுங்க. இப்ப பேச சொல்றீ. டேய்,
ஓவரா பேசாத. ஏய் ஓவரா தாண்டி பேசுவேன். ஏன்னா இப்ப இந்த வீட்ல சம்பாதிக்கிற ஒரே ஜீவன் நான் தான். நான் கொடுக்க போற 30,000த்துல தான் இந்த குடும்பம் ஓட போகுது. அதனால இனிமேல் நான் என்ன சொல்றேனோ அது மட்டும்தான் இந்த வீட்ல நடக்கணும். ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட்? நான் சீக்கிரமே வேற ஜாப் ஸ்விட்ச் ஆயிடுவேன். நீ ஸ்விட்ச் பண்ணி ரெகுலேட்டர் பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அது வரைக்கும் நீ ஒரு வேலையில பட்டதாச்சு தானே. உனக்கு கை செலவுக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட பாக்கெட் பண்ணி கேளு, நான் தட்டி விடுறேன். என்ன மக்களே, பிராங்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு போல. பிராங்கா? ஆமாடா, நான் புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிராங்க் வீடியோ போடலான்ட்டு சும்மானா எனக்கு வேலை போயிடுச்சுன்னு உன்கிட்ட சொல்லலாம் ரொம்ப எமோஷனல் ஆகி என்னை கன்சோல் பண்ணுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்ட. பேபிமா, நீ பிராங்க் பண்றேன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனால தான் நான் கூடவே சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் பிராங்க் வீடியோனா என்ன நினைச்ச? வீடியோ ஆன் பண்ணிட்டு பார்ட்னரை பிராங்க் பண்றதா? கிடையாது, 2 பேரும் பிளான் பண்ணி ஆடியன்ஸை பிராங்க் பண்றது. எப்படி நல்லா நடிச்சனா? நீ பேசாம சேல்ஸ்க்கு பதில் ஆக்டிங் சூஸ் பண்ணு. என்னை விட பெட்டராவே சம்பளம் வாங்கலாம். சரி, அப்படி பார்க்காதீ, பயமா இருக்கு. ஐயோ அம்மா, நில்றா.